ஃபார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல பாருங்களேன், பாயிண்ட் 2ல ஃபார் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ்ல அதுல வந்து லைக் மேல உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடும் உங்களுக்கு. 4th கண்டிஷன் பாருங்க, must have obtained the bachelor's degree of law within a period of 3 years prior to the date of notification. நோட்டிபிகேஷன் டேட்ன்றது 1/6/2023. ஸோ அதுல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியில அந்த டைம் பீரியடை கால்குலேட் பண்ணி அதுக்குள்ள டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஃப்ரெஷ் லா கிராஜுவேட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி 1/6/2023 வந்து இயர் கால்குலேட் பண்ணீங்கன்னா 2022, 21, 20. ஸோ 1/6/2020 அப்புறமா டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க ஃப்ரெஷ் லா கிராஜுவேட் கேட்டகரி கீழே ப்ரொவைடட் 22 மினிமம் இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 29 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். இது ஃபில்லா இருந்தா மட்டும்தான் இந்த கேட்டகரி, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியும். இதுல எந்த டவுட்டுமே வேணாம். ஸோ 2009 என்ரோல்மெண்ட்னா சார் கண்டிப்பா டிகிரி அதுக்கு முன்னாடி தான் முடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி டிகிரி முடிச்சிருக்காருன்ற பட்சத்துல ஃப்ரெஷ் லா கிராஜுவேட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணவே முடியாது. பட் ஏன் வந்து பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ் கேட்டகரியில இந்த இஷ்யூ வருதுன்றது ஐ எம் நாட் ஷியூர். அது ஓகே ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம்? எனக்கு ஓகே சார், ப்ரொசீட் பண்ணலாம். ராஜலட்சுமி இருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னா கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது நேற்று பார்த்த கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தையலக்கை பத்தி ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரியும், ஆல்ரெடி நிறைய செஷன்ஸ் நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப பேசுறதுக்குள்ள கிளாஸ்க்குள்ள போகலாம். யாருக்காவது ஏரிய டவுட் இருந்துச்சு அப்படின்னா இடையில எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கிளாஸ் முடிஞ்சோடனே லாஸ்ட் 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம், நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்டுக்கலாம். அக்கா ஸ்டார்ட் பண்ணாங்களா? யா ஷூர். ஸோ நேத்து வந்து கிரிமினல் அமெண்ட்மெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதை 2 போர்ஷனா பிரிச்சுக்கலாம். பழைய சிஆர்பிசிக்கு எது பொருந்தும், இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சிஆர்பிசி 1973க்கு எது பொருந்தும்னு சொல்லிட்டு 2 போர்ஷனா பிரிச்சிருந்தோம். அதுல 1908 பார்த்தோம். 1908 வந்து டு ப்ரொவைட் ஃபார் ஸ்பீடி ட்ரையல் ஆஃப் அனார்கிக்கல் அஃபென்சஸ், டு ப்ரொஹிபிட் அன்லாஃபுல் அசோசியேஷன் அண்ட் டு ப்ரொடெக்ட் த சொசைட்டி, இந்த 3 அப்ஜெக்டிவ்காக கொண்டாந்து 1 to 18 செக்ஷன்ஸ் இருந்தது. அதுல 2 to 14 ரிப்பீல்டுங்கிறதுனால பேலன்ஸ் உள்ள செக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தோம். அதுல அசோசியேஷன்னா என்ன, அன்லாஃபுல் அசோசியேஷன்னா என்னன்ற டேர்ம்ஸ்க்கான டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அட்வைசரி போர்ட் கான்ஸ்டியூட் பண்றது, நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி ஒரு அசோசியேஷன் அன்லாஃபுல்னு ஸ்டேட் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்றது, அந்த டிக்ளேர் பண்ணப்பட்ட அசோசியேஷனோட ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி அக்வயர் பண்றது, அதுல மெம்பராவோ அதுல வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து பங்கெடுத்துட்டு இருந்தாலோ அவங்களுக்கு என்ன பெனால்டிஸ் செக்ஷன் 17ல, ப்ராப்பர்ட்டிஸ் இருந்து மூவபிளா இம்மூவபிளா இருந்தா 17A கீழே அக்வயர் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதாவது பொசிஷன் அக்வயர் பண்றதுக்கு. 17Bல மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்து பார்த்தோம். 17Cல அப்படி அக்வயர் பண்ண ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஓனராகவே இருந்தாலும் உள்ள நுழைஞ்சா, அத்துமீறி உள்ள நுழைஞ்சா இட் இஸ் அமௌண்டிங் டு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்ன்னு பார்த்தோம். 17Dல ரெலிங்குவிஷ்மெண்ட் பண்றதுக்கு, லைக் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பொசிஷன் எடுத்த பிறகு அந்த பொசசரி ரைட்டை ரெலிங்குவிஷ் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ஃபண்ட்ஸ் எப்படின்றது 17Eல பார்த்தோம். 17Fல இந்த 17A, B and Eக்கு கீழே எடுக்கப்பட்ட ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா சூட்டோ கிரிமினல் கேஸோ ஃபைல் பண்ண முடியாது, பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்றது பார்த்தோம். 18ல அந்த இப்போ ஒரு பர்டிகுலர் அசோசியேஷனை அன்லாஃபுல் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த அசோசியேஷன் வந்து தன்னோட நேமை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நேமை மாத்தினதுனால மட்டும் அவங்க அன்லாஃபுல்னஸ் போயிடாது. ஸோ அந்த அன்லாஃபுல்னஸ்ன்றது வந்து இட் டிராவல்ஸ் வித் தி அசோசியேஷன் அண்ட் நாட் mere change of name of the association does not affect the status of unlawfulness of the association. Section 18. So இது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1908. அடுத்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1932 பார்த்தோம். அதோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து அந்த காலத்துல அந்த 1930s பீரியட்ல வந்து ரொம்ப வளர்ந்து வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா செயல்பட்டு வந்துட்டு இருந்ததுனால அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல 1ல இருந்து 10 செக்ஷன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். அதுல 2 to 4 ரிப்பீல் ஆயிருந்தது. ஸோ 5 and 7 தான் நம்ம முக்கியமா பார்த்தோம். 5ல வந்து டிசெமினேஷன் ஆஃப் தி கண்டென்ட்ஸ் வித் பிரிஸ்கிரைப்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து அது அஃபென்ஸ், அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்ன்றது அப் டு 6 months ஆர் ஃபைன் ஆர் போத்ன்றது பார்த்தோம். அதுக்கு யாருக்கு பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே ஒரு கேஸ் இன்ஸ்டியூட் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன கண்டிஷன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும்ன்றது மேண்டேட்ரி. அண்ட் 7 வந்து molesting a person prejudice to the employment or business. இதை வந்து ஆக்டோட அப்ஜெக்டிவோட சேர்த்து பார்க்க சொல்லியிருந்தேன். லைக் வந்து ஃபாரின் க்ளோத்ஸ்,
கதர் ஆடையை தான் அணியணும், பிரிட்டிஷ் க்ளோத்ஸ் வாங்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணா இட்ஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 7 பார்த்தோம். இதுக்கும் பனிஷ்மெண்ட் வந்து அப் டு 6 months ஆர் ஃபைன் அப் டு 500 rupees ஆர் போத்ன்றது பார்த்தோம். எப்படி ப்ரீவியஸ் செக்ஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட சாங்ஷன் மேண்டேட்ரியோ அதே மாதிரி செக்ஷன் 7க்கு வந்து எந்த ஏரியால இந்த அஃபென்ஸ் நடக்குதோ அந்த கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் வந்து ஷால் கிவ் அ ரிப்போர்ட்டுங்கிறது செக்ஷன் 7ல உள்ளது. அண்ட் செக்ஷன் 9ல எந்த கோர்ட் வந்து 5 and 7 அஃபென்ஸை ட்ரைவ் பண்ணுவாங்கன்றத பார்த்தோம். பிரசிடென்சி ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். காக்னிசபிலிட்டி பொறுத்த மட்டும் போத் 5 and 7 ஆர் காக்னிசபிள். பெயிலபிலிட்டி பொறுத்த மட்டும் 5 வந்து பெயிலபிள் அஃபென்ஸ், 7 வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அண்ட் செக்ஷன் 10 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்து அஃபென்சஸை வந்து காக்னிசபிளாவும் நான் பெயிலபிளாவும் மாத்துறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு செக்ஷன் 10 மூலமா ஒரு பவர் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1932. அடுத்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1938 பார்த்திருந்தோம். அதுல வந்து டு ப்ரிவென்ட் டிசுவேஷன் அண்ட் டு ப்ரிவென்ட் இன்சைட்மெண்ட் இன் மிலிட்ரி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ல ஒரு சிப்பாய் கழகம் இல்ல வந்து ஒரு லைக் என்ன சொல்றது அவங்கள வந்து சேர விடாம தடுக்கிறது, டிஸ்கரேஜ் பண்றது, இல்ல சேர்ந்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணி ஒரு வன்முறையை தூண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது இட்ஸ் அன் அஃபென்ஸ்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1938. அதுல வந்து அஃபெக்டிங் அட்வர்ஸ்லி த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் இன்சைட்டிங் மியூட்னி, நீ ஆர்மிக்கே போகாத, நீ போனா செத்துருவ அப்படிங்கிறது இட் இஸ் அஃபெக்டிங் த ரெக்ரூட்மெண்ட், நீ அவனை சேர விடாமலே தடுக்கிறன்றது ஒண்ணு. இல்ல சேர்ந்தாச்சு, சேர்ந்த பிறகு உள்ள இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்துறது, அதுதான் இன்சைட்டிங் மியூட்டினி. ஒண்ணு வந்து இட் இஸ் ஹேப்பனிங், ஒரு பார்ட் ஆஃப் தி அஃபென்ஸ் வந்து இட் ஹேப்பன்ஸ் பிஃபோர் த ரெக்ரூட்மெண்ட், சேரவே விடாம தடுக்கிறது. இன்னொரு பார்ட் ஆஃப் தி அஃபென்ஸ் வந்து என்னதுன்னா சேர்ந்த பிறகு உள்ள இருக்கவங்கள கலகம் பண்றது. ஸோ இது ரெண்டுமே இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1938. இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 1 year ஆர் ஃபைன் ஆர் போத். இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் ரெண்டு முக்கியமான கிளாஸ் பார்த்தோம். ஒன்னு ரீசனபிள் கமெண்ட்ஸாவோ குட் ஃபெய்த்ல சொன்னாலோ இட் கேனாட் பி கால்ட் அஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 2ன்றத பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த நேற்று பார்த்த 3 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸோட ஒரு சின்ன ரீகேப். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1952. ஸோ இதோட நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1966. என்ன ரீசன்னா அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1966 வந்து கொண்டு வந்தது வந்து இட் இஸ் an act further to amend the criminal law amendment act of 1952. ஸோ 52ன்றதே ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதையும் அமெண்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1966. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ இப்ப எப்படி நம்ம இந்த 3 அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கும் ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸோட நம்ம படிச்சோமோ அதே மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. இதோட அப்ஜெக்டிவ் என்னதுன்னா கரப்ஷனை கண்ட்ரோல் கொண்டு வந்து கரப்ஷன் சம்பந்தமான கேசஸ்க்கு ஸ்பீடி ட்ரையல் ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ பட் இப்போ வந்து இது எல்லாமே லைக் இது வந்து ஃபோர்ஸ்ல இல்ல. ஏன்னா என்ன ரீசன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988ல வந்துருச்சு. ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது இது எதுவுமே ஃபோர்ஸ்ல இல்ல. ஸோ இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி கரப்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஸோ அந்த கேசஸை வந்து கரப்ஷனே கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், ப்ரிவென்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா வந்துருச்சுங்கிற பட்சத்துல அந்த மாதிரியான கேசஸ் ஸ்பீடி ட்ரையல் கொண்டு வந்து அந்த கேசஸ் டைம் ஃப்ரேம்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவே இதுதான். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே லைக் வந்து சில செக்ஷன்ஸ் வந்து இதுல அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனுக்குள்ள எந்த ஆக்ட்ல எந்த செக்ஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க, இல்ல எந்த செக்ஷனை வந்து ஆல்டர் பண்ணிருக்காங்க, அமெண்ட் பண்ணிருக்காங்கன்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல எப்படின்னா இதுல வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1952ல என்னன்னா நிறைய செக்ஷன்ஸ் வந்து ஐபிசி பொறுத்த மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஐபிசில செக்ஷன் 161, 162, 163, 164, 165 அண்ட் 166 வரைக்கும் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா கொண்டு வந்ததுதான். பட் என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா இப்ப இது எல்லாமே ரிப்பீல் ஆகி இது எல்லாமே இப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே இந்த அஃபென்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஸோ இதுல வந்து ஸ்பெசிபிக்கா ஸ்பெஷல் ஜட்ஜஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன பவர்ஸ் கொடுத்தாங்கன்றத மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ அதுக்காக நான் ஐ எம் டைரக்ட்லி ஜம்பிங் இன்டு செக்ஷன் 6 ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1952. ஸோ அதுல வந்து யாருக்கு என்னன்னா பவர் டு அப்பாயிண்ட் ஸ்பெஷல் ஜட்ஜஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஓகே கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணணும், பண்ண முடியல, கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருச்சு,
சார்ஜஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா அந்த கேசஸை எப்படி ட்ரை பண்றது? ஸோ ஸ்பீடி ஜஸ்டிஸ் இருக்கணும், ஸ்பீடி ட்ரையல் இருக்கணுங்கிறதுக்காக இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஃபோரம் டெசிக்னேட் பண்ணி ஸ்பெஷல் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பவர் யாருக்கு இருக்கு? செக்ஷன் 6 ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1952 அதுல பவர் டு அப்பாயிண்ட் ஸ்பெஷல் ஜட்ஜஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் அஃபிஷியல் கெசெட்ல கொடுத்து ஸ்பெஷல் ஜட்ஜஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு இவங்களை வந்து நாங்க வந்து ஸ்பெஷல் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல விஷயம் என்னன்னா, இதுல இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னா செஷன்ஸ் ஜட்ஜாவோ அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜாவோ இல்ல அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜாவோ இருக்கக்கூடியவங்கள தான், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடியவங்கள தான் செக்ஷன் 6 கீழே கரப்ஷன் கேசஸ் ட்ரை பண்றதுக்கு ஸ்பெஷல் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ண முடியும். நான் சாரி ஆக்சுவலி நடுவில் டெசிக்னேட் வேர்டு யூஸ் பண்ணேன். இட்ஸ் நாட் டெசிக்னேட், ஸ்பெஷலாவே அப்பாயிண்டே பண்ணுவாங்க. டெசிக்னேட்னா என்னன்னா ஏற்கனவே இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பவரை அந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க, தே ஆர் பீங் டெசிக்னேட்டட், அவ்வளவுதான். பட் இதுல வந்து அப்பாயிண்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்பாயிண்ட் யார் பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட். எப்படி பண்ணுவாங்க? நோட்டிபிகேஷன் அஃபிஷியல் கெசெட்ல போட்டு என்ன குவாலிஃபிகேஷன், செஷன்ஸ் இல்ல அடிஷனல் செஷன்ஸ் இல்ல அசிஸ்டன்ட் செஷன்ஸா இருக்கணும், அவங்களுக்கு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல என்ன குவாலிஃபிகேஷனோ அதே குவாலிஃபிகேஷன் தான் செக்ஷன் 6ல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து செக்ஷன் 7 வந்து கேசஸ் ட்ரைபிள் பை. ஸோ ஓகே, இப்போ ஸ்பெஷல் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ பண்ண பிறகு செக்ஷன் 7 கீழே என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்பெஷல் ஜட்ஜஸ் வந்து என்னென்ன கேசஸ் எல்லாம் ட்ரையலுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்றது. ஸோ notwithstanding anything contained in the code of criminal procedure or in any other law, the offences specified in subsection 1 of 6 shall be triable by special judges only. So 6ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an offense punishable under section 161, 165 or 165A of the IPC. ஸோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ரிப்பீல் ஆகி இது எல்லாமே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே போயிடுச்சு. ஸோ இது எதுவுமே இட் இஸ் நாட் ஹோல்டிங் குட் நோ, பட் ஃபார் அகாடமிக் பர்பஸ் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த செக்ஷன் 6 கீழே அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் அஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அஃபென்சஸ் எல்லாத்தையுமே ஸ்பெஷல் ஜட்ஜ் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். ஷால் பி ட்ரையபிள் ஒன்லி பை ஸ்பெஷல் ஜட்ஜஸ்ன்றது 7ல சொல்லியிருக்காங்க. அண்ட் every offense specified in subsection 1 shall be tried by the special judge for the area within which it was committed, or where there are more special judges than one, by one of them as may be specified. ஸோ இப்போ ஒரு எந்த ஏரியால அஃபென்ஸ் கமிட் ஆயிருக்கோ அந்த ஏரியாவுக்கு யாரை வந்து ஸ்பெஷல் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களோ ஹீல் ட்ரை. மோர் தென் 1 இருக்கிற பட்சத்துல கவர்மெண்ட் யாரை வந்து சொல்றாங்களோ அவங்க வந்து அந்த அஃபென்ஸை ட்ரையலுக்கு எடுத்துப்பாங்க. அண்ட் when trying any case, a special judge may also try any offense other than offense specified in section 6, which the accused may under the code of criminal procedure be charged at the same trial. ஸோ இப்போ சப்போஸ் வந்து செக்ஷன் 6 கீழே அவங்க சொல்லியிருக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் அஃபென்ஸ் பிளஸ் another அஃபென்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ இதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இப்போ போக்சோ அஃபென்ஸும் இருக்கு ஐபிசி அஃபென்ஸும் இருக்குன்னா போக்சோ கோர்ட்டுக்கு தான் ட்ரையல் கொண்டு போவாங்க. இப்போ வந்து ஜுவினல் இருக்காரு அக்யூஸ்ட்னா ஜுவினல் கோர்ட்டுக்கு போகும். ஸோ ஸ்பெஷல் கோர்ட் இப்போ ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் அஃபென்ஸ் வந்து அந்த சார்ஜஸ் லிஸ்ட்ல இருக்குன்ற பட்சத்துல அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல உள்ள ஸ்பெஷல் ஜட்ஜ் தான் ட்ரை பண்ணணுங்கிறது தான் 7 clause 3. அண்ட் அடுத்து செக்ஷன் 8 வந்து ப்ரொசீஜர் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஜட்ஜஸ். ஸோ ஓகே, அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, எந்தெந்த கேஸ் அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன ப்ரொசீஜர், அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்றது. A special judge may take cognizance of offense without the accused being committed to him for trial. ஸோ கமிட்டல் ப்ரொசீஜர் அவசியம் இல்லை, காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம். And in trying the accused person shall follow the procedure prescribed by the Code of Criminal Procedure of 1898 for trial of warrant cases by magistrates. So magistrate வந்து warrant case எப்படி ட்ரையல் எடுத்துப்பாங்களோ அதுக்கு வந்து பழைய சிஆர்பிசில 1898 சிஆர்பிசி என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கமிட்டல்லாம் எதுவும் தேவைப்படாம எதுவும் இல்லாம ஸ்பெஷல் ஜட்ஜ் வந்து காக்னிசன்ஸ் எடுத்துக்கலான்றது பாயிண்ட் 1. அடுத்து a special judge may, with a view of obtaining the evidence of any person supposed to have been directly or indirectly concerned or privy to an offense, tender a pardon to such person on condition of making a full and true disclosure of the whole circumstances within his knowledge relating to the offense and to every other person concerned, whether as principal or abettor in the commission thereof, and any pardon so tendered shall, for the purpose of section 339A of CRPC, be deemed to have been tendered under 338 of that code. ஒண்ணுமே இல்ல, ஜென்ரலா வந்து
பார்டனிங் பவர்ன்றது வந்து ரொம்ப கர்டைல்டா இருக்கும். இந்த பர்டிகுலர் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கிற பட்சத்துல தான் பார்டனிங் பவர் வந்து ஜட்ஜுக்கு இருக்கும். பட் ஸ்பெஷல் ஜட்ஜ், அதாவது 1952க்கு கீழே அப்பாயிண்ட் பண்ணப்படுற ஸ்பெஷல் ஜட்ஜுக்கு பார்டனிங் பவர்ன்றது ரொம்ப வைடா இருக்கு, ரொம்ப டிஸ்கிரிஷனரி பவர் உண்டு. ஸோ irrespective ஆஃப் த பீரியட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்பெஷல் ஜட்ஜ் வந்து பார்டன் பண்ணலாம், ப்ரொவைடட் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஃபுல் டிஸ்க்ளோஷர் பண்ணணும், அந்த கேஸ் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் எதையும் மறைக்காம ஃபுல்லா டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காருன்னு ஜட்ஜ் ஸ்பெஷல் ஜட்ஜ் ஃபீல் பண்ற பட்சத்துல பார்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 8 clause 2. அடுத்து save as provided in subsection 1 and 2, the provisions of CRPC shall, so far as they are not inconsistent with this act, apply to the proceedings before a special judge. So in the act லைக் ப்ரொசீஜர்ன்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆக்டுக்கு என்ன ப்ரொசீஜர், இந்த ஆக்டுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு, இந்த ஆக்டுக்குன்னு ஒரு ஸ்பீடி ட்ரையல் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவை ஒத்து போற வரைக்கும், இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவை கான்ட்ரடிக்ட் பண்ணாத வரைக்கும் சிஆர்பிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 8 clause 3. And for the purposes of the said provisions, the court of special judge shall be deemed to be a court of sessions trying cases without a jury or without the aid of assessors, and the person conducting a prosecution before a special judge shall be deemed to be a public prosecutor. So CRPC 1898 ல public prosecutorக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ, அவருக்கு என்னெல்லாம் டியூட்டிஸ் ரைட்ஸ் இருக்கோ, அதே தான் இங்கே உள்ள ஸ்பெஷல் கேசஸ் ட்ரை பண்ணக்கூடிய ப்ராசிக்யூட்டருக்கு இருக்கும். ஸோ இங்கே ட்ரை பண்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சிஆர்பிசி 1898ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எப்படி டீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஈக்குவலண்டா டீல் பண்ணிக்கணும்ன்றது செக்ஷன் 8 clause 3. அடுத்து ஸ்பெஷல் ஜட்ஜ் மே பாஸ் அப்பான் எனி பர்சன் கன்விக்டட் பை ஹிம் எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ் பை லா ஃபார் த பனிஷ்மெண்ட் ஆஃப் தி அஃபென்ஸ் ஆஃப் விச் சச் பர்சன் இஸ் கன்விக்டட். ஸோ அவருக்கு சென்டென்சிங் பவர்ன்றது வந்து அந்த அஃபென்ஸை அவர் ட்ரையல் எடுத்து அந்த அஃபென்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இம்போஸ் பண்றதுக்கு ஸ்பெஷல் ஜட்ஜ் வந்து பவர் இருக்குன்றது 8 clause 4. அடுத்து செக்ஷன் 9 வந்து அப்பீல் அண்ட் ரிவிஷன். ஸோ ஜென்ரலா த ஹைகோர்ட் மே நான் ப்ரொவிஷன் படிச்சேன், த ஹைகோர்ட் மே எக்ஸசைஸ் so far as they may be applicable all the powers conferred by chapters 31 and 32 of the CRPC of 1898 on a high court as if the court of special judge were a court of sessions trying cases without a jury within the local limits of jurisdiction of high court. So ஜென்ரலா இப்போ அப்பீல் போறோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஃபோரம் இருக்கும். ஸோ இதுல என்னன்னா இந்த ஸ்பெஷல் கோர்ட் பாஸ் பண்ற எந்த வேர்டிக்டுக்கு அகேன்ஸ்டாவும் அப்பீல் போகணுங்கிற பட்சத்துல டைரக்டா ஹை கோர்ட்டுக்கு தான் போக முடியும் அப்படிங்கிறது செக்ஷன் 9 ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1952. அண்ட் அடுத்து செக்ஷன் 10 transfer of certain pending cases. All the cases triable by a special judge under 7 கீழே என்னென்ன கேசஸ் அவங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். பட் 7லயுமே அவங்க வந்து 6 clause 1ல ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்கோம், அந்த லிஸ்ட்ல உள்ளதை அவங்க ட்ரை பண்ணலாம் தான் சொல்றாங்க. ஸோ 7 கீழே ஸ்பெஷல் ஜட்ஜ் ட்ரை பண்ணக்கூடிய எந்த கேஸையுமே immediately before the commencement of this act were pending before any magistrate shall on commencement of this act be forwarded for trial to the special judge having jurisdiction over such cases. ஸோ இந்த ஆக்ட் என்னைக்கு ஃபோர்ஸ்க்கு வருதோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பெஷல் ஜட்ஜ் இல்லாம வேற யாரு வேணா ட்ரை பண்ணிட்டு இருந்துக்கலாம். பட் இந்த ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாச்சு, ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் அந்த பர்டிகுலர் கேசஸ் எல்லாமே இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிரணும்னு சொல்லி ஸ்பெஷல் ஜட்ஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரணும்ன்றது தான் செக்ஷன் 10. ஸோ இதுதான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1952. ஸோ ரெட் வித் 1966. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் கிரிமினல் லா, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961. ஸோ இது வந்து இதோட அப்ஜெக்டிவ் என்னதுன்னா ஸோ டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆர் ஃப்ரான்டியர்ஸ்னா பார்டர்ஸ், அந்த எல்லை பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃப்ரான்டியர்ஸ். ஸோ டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஃப்ரான்டியர்ஸை வந்து பாதுகாக்கணும், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவை வந்து எந்த விதத்திலையும் வந்து ப்ரிஜுடிஷியலா நடந்துடக்கூடாது, எந்த செயலுமே இந்தியன் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த செயலையுமே அஃபென்ஸா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான், அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் கிரிமினல் லா, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961. ஸோ ஆப்வியஸ்லி செக்ஷன் 1 வந்து ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட். இதுலயுமே இப்போ இந்த ஆக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு வந்துரும். இந்த 1908 ஆக்ட்ல எல்லாம் நம்ம பார்த்தப்போ பார்ட் பி பார்ட் ஏ ஸ்டேட்ஸ் அப்படின்லாம் பிரிச்சிருந்தாங்க.
பட் இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து லிங்குஸ்டிக்கா ஸ்டேட்ஸ் டிவைட் பண்ணிட்டதுனால இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுல எல்லாத்துலயுமே டு த ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஷார்ட் டைட்டில் வந்து கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961 and it extends the whole of India except the state of Jammu and Kashmir 1. ஸோ அடுத்த செக்ஷன் வந்து செக்ஷன் 2 வந்து நான் அந்த செக்ஷன்ல உள்ள அஃபென்ஸை படிச்சிடறேன். whoever publishes a map, whoever by words either spoken or written or by signs or by visible representation or otherwise questions the territorial integrity or frontiers of India in a manner which is is likely to be prejudicial to the interest of the safety of the security of India shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years or with fine or both. அதாவது வார்த்தையாலேயோ இல்ல எழுத்து மூலமாவோ இல்ல சயின்ஸ் மூலமாவோ இல்ல ஒரு விசிபிள் ரெப்ரசன்டேஷன், எந்த ரெப்ரசன்டேஷனாவும் இருக்கலாம். அப்படி அவங்க வந்து இந்த மோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியோ இல்ல எல்லை பகுதி அந்த ஃப்ரான்டியர்ஸ் பார்டர்ஸையோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அதுக்கு அகெயின்ஸ்டா செயல்படுறாங்கன்ற பட்சத்துல it will be considered an offense under section 2 of Amendment Act of 1961 and அதுக்கான punishment வந்து up to maximum which may extend to 3 years or with fine or both. So இப்போ சப்போஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து லைக் என்ன சொல்றது, லைக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து தனி நாடா வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பிரச்சாரம் பண்றது, இல்ல வந்து நான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் நான் இந்தியா மேப் வரைகிறேன், அப்படி மேப் வரையும் போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லாம நான் வந்து இந்தியன் மேப்பை வரைகிறேன் அப்படின்னா லைக் இது ஒரு விசிபிள் ரெப்ரசன்டேஷனாவும் இருக்கலாம், இல்ல பேசுறப்போ வந்து எங்களுக்கு வந்து தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்கறதாவும் இருக்கலாம், இல்ல ரிட்டனாவும் இருக்கலாம். ஸோ எந்த மோட்லயும் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ இல்ல ஃப்ரான்டியர்ஸை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தாலோ இட் இஸ் an offense under section 2, punishment up to 3 years or fine or both. And அடுத்தது அதுலயே வந்து 2 clause 2 வந்து whoever publishes a map of India which is not in conformity with the maps of India as published by the Survey of India. ஸோ பர்டிகுலரா மேப்ஸை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. முன்னாடியே அதுல வந்து வேர்ட் ஸ்போக்கன் ரிட்டன் ஆர் பை சயின்ஸ் ஆர் பை விசிபிள் ரெப்ரசன்டேஷன் சொல்லியாச்சு, பட் பர்டிகுலரா மேப்ஸை வந்து சொல்லணும். ஏன்னா லைக் இந்தியான்னு நம்ம இமேஜின் பண்ணா இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்ல எல்லாம் அப்போ இல்லாதப்போ இந்தியான்னு இமேஜின் பண்ணா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மேப் தான். ஸோ சர்வே ஆஃப் இந்தியா வந்து கரெக்டா ஒரு சர்வே பண்ணி இதுதான் இந்தியான் மேப் பப்ளிஷ் பண்ணிருக்கும் போது அதை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கு வந்து ஒத்து போகாம எனக்கு தனி நாடு வேணும், நான் வந்து இந்தியாவோட சேரல, ஸோ நான் இந்தியன் மேப்பு அது ஏன் இது இல்லாம நான் பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணா section 2 clause 2 of Amendment Act of 1961 கீழே it's an offense and imprisonment அதுக்கான punishment வந்து imprisonment which may extend up to a period of 6 months or fine or both. So and இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் முக்கியமானது, no court shall take cognizance of an offense punishable under subsection 2 except on a complaint made by the government. அதாவது இந்த மேப்ஸ் பொறுத்த மட்டும் சப்செக்ஷன் 1ல நான் சொன்னது கிடையாது, இந்த மேப்ஸ் பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா அதுலயே ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க ஆஸ் பப்ளிஷ் பை த சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஒரு மேப் வச்சிருப்பாங்க, ஒரு ப்ராப்பர் சர்வே கண்டக்ட் பண்ணி. ஸோ அவங்க கிரியேட் பண்ண மேப்பை வந்து டேம்பர் பண்ற மாதிரி இருக்குன்ற பட்சத்துல அவங்க கவர்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் 2 clause 2 கீழே அஃபென்ஸ் பனிஷபிள வந்து காக்னிசன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது 2 clause 3. அண்ட் அடுத்த செக்ஷன் வந்து செக்ஷன் 3 வந்து statements in notified area prejudicial to maintenance of public order. லைக் வந்து நம்ம வந்து நேற்று படிச்ச அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ்ல நம்ம ஒரு இடத்துல பார்த்திருப்போம் பிரிஸ்கிரைப்டு டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு. ஸோ இப்போ இந்த பத்திரிக்கையோ இந்த புக்கோ வெளியில வந்ததுன்னா நமக்கு வந்து பாதகமா இருக்கும் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபீல் பண்ண லிஸ்ட் ஆஃப் புக்ஸோ லிஸ்ட் ஆஃப் வாட் எவர் டாக்குமெண்ட்ஸோ அவங்க பிரிஸ்கிரைப்டுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கண்டென்ட்டை வெளியிடக்கூடாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப லைக் வந்து கலவரம் அதிகமா வரக்கூடிய ஏரியா அப்படின்ற மாதிரியான ஏரியாவெல்லாம் நோட்டிஃபைடு ஏரியான்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து நோட்டிஃபைடுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதான் இஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர்ஸ் தட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சேஃப்டி ஆர் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்
it is necessary or expedient so to do, it may by notification in the official gazette declare any area adjoining the frontiers of India to be notified area. ஸோ அந்த பார்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியாஸை நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபைடு ஏரியான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் ஃபோர்ஸ்ல இருக்க வரைக்கும் இந்த நோட்டிபிகேஷன்லயே சொல்லியிருப்பாங்க இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் இருக்கும் ஃபோர்ஸ்லன்னு சொல்லிட்டு அந்த பீரியடுக்குள்ள இந்த மாதிரியான அஃபென்ஸை நோட்டிஃபைடு ஏரியால செக்ஷன் 2 கீழே இப்போ நம்ம அஃபென்ஸ் பார்த்தோம் இல்லையா, டாம்பரிங் வித் மேப்ஸா இருக்கலாம், விசிபிள் வேர்ட் ஸ்போக்கன் ரிட்டன்ல டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஃப்ரான்டியர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நோட்டிஃபைடு ஏரியால போய் பண்ணா என்ன பனிஷ்மெண்ட்ன்றது தான் செக்ஷன் 3, அப் டு 3 years ஆர் ஃபைன் ஆர் போத். அண்ட் இதுல வந்து யாருக்கு காக்னிசபிலிட்டி இருக்குன்னா, no person who was immediately before the said day a resident in the area declared to be notified by notification shall enter or attempt to enter that area or be therein except in accordance with the terms of a permit in writing granted to him by a person not below the rank of magistrate of first class specified in the said notification. அதாவது லைக் வந்து அந்த மாதிரி நோட்டிஃபைடு ஏரியாஸ்ல ரெகுலரா தப்பு பண்ணிட்டு இருக்கவங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்கள அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லலாம். ஸோ அப்ப அப்படி சொன்ன பிறகும் திரும்பி உள்ள வந்து அவங்க வந்து அந்த நோட்டிஃபைடு ஏரியால இஷ்யூ கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்னன்னா அப் டு 1 year ஆர் ஃபைன் ஆர் போத்ன்றதுதான் செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் Section 3, Clause 5. If any person is in a notified area in contravention to the provisions of earlier subsection, then without prejudice to any other proceedings, he may be removed. அவரை வெளியேற்றலாம். அதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா, not below the rank of sub inspector of police, அவரை வந்து நீங்க வந்து he may be asked to vacate the particular notified area. So இது எல்லாத்தையும் மீறி if any person enters or attempts to enter in a notified area or is in contravention to the earlier provisions, he shall be punishable with imprisonment for a term up to 1 year, அதான் which may extend to 1 year or with fine or both ன்னு சொல்லியிருக்காங்க. And அடுத்து moving to section 4, power to declare certain publications forfeited and to issue search warrant. ஃபோர்ஃபீட்டர்னா இந்த லிஸ்ட் இதை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது, இதுக்கு மேல பப்ளிக் கையில கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கு. லைக் இதை வந்து இதுக்கு மேல வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்க்கு எடுத்துட்டு போக கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஃபோர்ஃபீட் பண்றதுன்றது. ஸோ அது என்னன்னா நான் செக்ஷன்ஸ் படிச்சிடறேன். பவர் டு வேர் எனி நியூஸ் பேப்பர் ஆர் புக் ஆஸ் டிஃபைன்ட் இன் பிரஸ் ரெகுலேஷன், பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக்ஸ் ஆக்ட் ஆர் இன் எனி அதர் டாக்குமெண்ட் எக்ஸெட்ரா contain any matter the publication of which is punishable under section 2 of section 3 clause 2 la illa section 2 la the state government may by notification in the official gazette stating that the grounds of its opinion declare every copy of the issue of the newspaper containing such matter and every copy of such book or other document to be forfeited to the government, and thereupon any police officer may seize the same wherever found, and any magistrate may by warrant authorize any police officer not below the rank of sub inspector. என்னன்னா இப்போ செக்ஷன் 3(2) இதுக்கு முன்னாடி எல்லாம் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஃப்ரான்டியர்ஸ் அகேன்ஸ்டா ஆக்ட் பண்றதெல்லாம் அஃபென்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் பப்ளிஷ் ஆயிருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரோ புக்கோ எந்த டாக்குமெண்டாவோ இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது பர்டிகுலரா ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் அஃபிஷியல் கெசட்ல போட்டு இந்த மாதிரி இந்த ஆக்ட்ல 1961ல செக்ஷன் 2க்கு கீழே அஃபென்சிவா இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த புக்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபோர்ஃபீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணலாம். அப்படி பண்ண பிறகு அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபோர்ஃபீட் பண்ணப்பட்ட மெட்டீரியல் வந்து போலீஸோ இல்ல எங்க பார்த்தாலுமே அதை வந்து சீஸ் பண்றதுக்கு போலீஸ் வந்து எனி போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து பவர் இருக்கு. அண்ட் எனி மேஜிஸ்ட்ரேட் வந்து எந்த போலீஸ் ஆஃபீஸரையும் லைக் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் சர்ச் வாரண்ட்டுக்கு இஷ்யூ பவர் கொடுத்து அந்த எந்த ப்ரெமிசஸ்லயும் அதை வந்து சர்ச் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி ஃபோர்ஃபீட் பண்ணப்பட்ட மெட்டீரியல் இருந்ததுன்னா சீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போடலாங்கிறது செக்ஷன் 4.
அண்ட் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டே இருக்கோம். இட் இஸ் நாட் நெசசரி தட் இட் ஹஸ் டு பி ஸ்டேட் கவர்மெண்ட். The powers conferred on the state government may also be exercised by the central government. அதே மாதிரி டாக்குமெண்ட்ன்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ டாக்குமெண்ட்ன்றது பெயிண்டிங், டிராயிங், போட்டோகிராஃப் இல்ல எந்த ஒரு விசிபிள் ரெப்ரஸன்டேஷனையும் குறிக்கும். அதுவும் செக்ஷன்லயே செக்ஷன் 4 கிளாஸ் 3லயே சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 5 வந்து அப்ளிகேஷன் டு ஹைகோர்ட் டு செட் அசைட் ஆர்டர் ஆஃப் ஃபோர்ஃபீச்சர். இப்போ ஃபோர்ஃபீட் பண்றதுக்கு ஆர்டர் போடலான்றது செக்ஷன் 4. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா அக்ரீவ்டு பார்ட்டிக்கு என்ன ரெமெடி இருக்கு? அப்பீல் வந்து ஹைகோர்ட்ல போலான்றது தான் செக்ஷன் 5. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961 முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1972. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1972ல தான் வந்து ஐபிசில ஆல்ட்ரேஷன் வந்துச்சு, சிஆர்பிசில ஒரு ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்க, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967லயும் ஆல்ட்ரேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூணையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து ஐபிசில ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஐபிசில கொண்டு வந்த ஆல்ட்ரேஷன்றது வந்து செக்ஷன் 153 அண்ட் 153A அண்ட் 153BA பொறுத்து இருக்கு அந்த ஆல்ட்ரேஷன்ஸ்ன்றது. ஸோ நீங்க செக்ஷன் ஐபிசி பேராக்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 153A அதோட ஃபுட் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்சர்டட் பை ஆக்ட் 31 ஆஃப் 1972ன்றது இருக்கும். தட்ஸ் நத்திங் பட் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1972. ஸோ ஏர்லியரா எப்படி இருந்ததுன்னா அந்த 153Aன்றது ப்ரமோட்டிங் என்மிட்டி between different groups on grounds of religion, race, place of birth, etc. And doing acts prejudicial to maintenance of harmony. So இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு நடுவுல என்மிட்டியை வந்து வளர்க்கக்கூடிய விஷயங்களை, அதாவது அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ன்றது எந்த விதத்திலையும் பிரிக்கப்படலாம், ரிலீஜன், ரேஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸா இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு என்மிட்டியை வந்து வளர்க்குற மாதிரியான விஷயங்களை செய்யறதுன்றது இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் 153A. அப்படி அந்த அஃபென்ஸை வந்து வேர்ட்ஸோ இல்ல எய்தர் வேர்ட்ஸ்ன்றது பேச்சுலயோ எழுத்துலயோ எப்படியா வேணா இருக்கலாம். ஏர்லியரா இந்த செக்ஷன்ல எப்படி இருந்ததுன்னா பை வேர்ட்ஸ் ஆர் பை ஆக்ட் வந்து இந்த அஃபென்ஸை செய்யக்கூடாதுன்னு இருந்தது. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1972க்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா நாட் ஓன்லி பை வேர்ட்ஸ் ஆர் பை ஆக்ட்ஸ், சப்செக்ஷன் 153A(1)(c)ல வந்து organizes any exercise, movement, drill or other similar activity intending that the participants in such activity shall use or be trained to use criminal force or violence or knowing it to be likely, etc. அப்படி போகுது. ஸோ ஏர்லியரா வேர்ட்ஸ் ஆக்ட்ஸ்ன்றது மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு மூலமா வேர்ட்ஸ் ஆக்ட் மட்டும் கிடையாது, இந்த ட்ரில், இந்த எக்ஸசைஸ், இந்த மூவ்மெண்ட் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட என்மிட்டியை வளர்க்குறதுன்றது இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் 153Aன்றது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்றது, பனிஷ்மெண்ட்லாம் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மாறல, அப்படி முன்ன எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. இந்த ஆர்கனைசிங்ன்ற வேர்ட் மட்டும்தான் புதுசா சேர்த்தாங்க. வேர்ட் இல்ல, அந்த கிளாஸ், அந்த ஆர்கனைஸ் பண்றது சம்பந்தமான விஷயங்களை மட்டும்தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சேர்த்தாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் அப் டு 3 years ஆஃப் ஃபைன் ஆர் போத். அண்ட் இதை வந்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல வழிபாட்டு தலங்கள்ல வந்து பண்ணா அப் டு 5 years அண்ட் வித் ஃபைன். ஸோ அதுதான் இந்த பனிஷ்மெண்ட். அண்ட் 153B வந்து இம்ப்யூட்டேஷன்ஸ், அசர்ஷன்ஸ் prejudicial to நேஷனல் இன்டெகிரேஷன். அதாவது இதுலயும் அதே தான், பை வேர்ட்ஸ் either spoken or written or by signs or visible representation. நேஷனல் இன்டெகிரேஷனுக்கு அகெயின்ஸ்டா ப்ரிஜுடிஷியலா நடந்துக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை செய்யற பட்சத்துல இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் 153Bன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோம்னா 153Bயை வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஐபிசில இன்சர்ட் பண்ணிட்டாங்க. பட் என்னன்னா இட் ஹஸ் நாட் yet been notified. ஸோ அப்படி நோட்டிஃபை பண்ணலைங்கிற பட்சத்துல அது வந்து இட் இஸ் நாட் இன்டு ஃபோர்ஸ். அது ஐபிசி பேராக்லயே பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் 1ல para 1 போட்டு காக்னிசபிள், அதாவது வாட் டைப் ஆஃப் அஃபென்ஸ் இஸ் 153Bங்கிறதுக்கான ஆன்சர் காக்னிசபிள், நான் பெயிலபிள், ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா effective date yet to be notified இருக்கும். ஸோ when it is not notified இந்த செக்ஷனுக்கு கீழே யாரையுமே நம்ம சார்ஜ் பண்ண முடியாதுன்றது தான் நம்ம அர்த்தமா எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட்ன்றது நத்திங் பட் 153Aக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே தான். பட் இது நோட்டிஃபை இன்னும் பண்ணலைங்கிறதுனால இந்த செக்ஷனுக்கு கீழே யாரையும் சார்ஜ் பண்ண முடியாது.
ஸோ அது முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 153B ஹேஸ் பீன் ஆடட் பை த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1972, பட் இன்னும் நோட்டிஃபை பண்ணலைங்கிறதுனால நோபடி கேன் பி சார்ஜ் அண்டர் செக்ஷன் 153B. அண்ட் ஐபிசில இந்த 2 சேஞ்ச் தான் கொண்டு வந்தாங்க. ஒன்னு வந்து 153Aல வேர்ட்ஸ்னு ஆக்ட்ஸ்னு இருந்தது. அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணி என்மிட்டியை வளர்க்குறதும் தப்புன்றதை இந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. அடுத்து 153B வந்து புது ப்ரொவிஷனா கொண்டு வந்தாங்க. பட் இது இன்னமும் நோட்டிஃபை பண்ணலைங்கிறதுனால யாரையுமே இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஐபிசில இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா வந்த சேஞ்சஸ் வந்து ஓவர். ஸோ இப்போ ஜம்பிங் டு சிஆர்பிசில என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்றதுதான். ஸோ அதுல வந்து சிஆர்பிசில செக்ஷன் 99A ஆஃப் சிஆர்பிசி கொண்டு வந்தாங்க. ஜஸ்ட் அ மினிட். ஸோ செக்ஷன் 99A ஆஃப் சிஆர்பிசி அண்ட் இது வந்து பழைய சிஆர்பிசி 1898ல இருக்க சிஆர்பிசி. ஸோ பவர் டு டிக்ளேர் சர்டன் பப்ளிகேஷன்ஸ் ஃபோர்ஃபீட்டட் அண்ட் டு இஷ்யூ சர்ச் வாரண்ட். இது முன்னாடி நம்ம படிச்ச அதே மாதிரியான ப்ரொவிஷன் தான். ஸோ அதை வந்து சிஆர்பிசிலேயே இன்சர்ட் பண்ணிடணும், சிஆர்பிசிலேயே வந்து பவர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த பவர் வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி இந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபோர்ஃபீட் பண்றோம்னு கொடுத்துட்டாங்க, லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்சிக்வெண்டா அந்த பப்ளிகேஷன் எங்க இருந்தாலும் சர்ச் பண்ணி சீஸ் பண்றதுக்கான அத்தாரிட்டியும் இருக்குன்றதுதான் செக்ஷன் 99A ஆஃப் சிஆர்பிசி. அண்ட் இது வந்து பழைய சிஆர்பிசி. ஸோ நீங்க 1973 சிஆர்பிசியில தேடினா இந்த ப்ரொவிஷன் இருக்காது. அண்ட் அடுத்து முன்னாடி வந்து என்னன்னா இப்போ யூஸ்வலா எப்படின்னா ஐபிசில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா சிஆர்பிசில அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து பெயிலபிளா நான் பெயிலபிளா, காக்னிசபிலிட்டி என்ன, யார் அதை ட்ரை பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்க இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் பொறுத்த மட்டும் என்ன ஒரு ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ணலாம்னா, ஐபிசில ஒரு ப்ரொவிஷனை புதுசா இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங்கா சிஆர்பிசில ஷெட்யூல்லையும் அமெண்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து ஐபிசில 153B இன்சர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ ஆப்வியஸ்லி 153B வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்ன மாதிரி சிஆர்பிசில என்ன மாதிரியான அஃபென்ஸ்ன்றதை கிளாசிஃபை பண்ணணுங்கிறதுனால சிஆர்பிசிலையும் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அதுதான் சிஆர்பிசில அடுத்த அமெண்ட்மெண்ட். 153B வந்து காக்னிசபிள், நான் பெயிலபிள், ட்ரையபிள் பை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். திரும்பியும் ரிமைண்ட் பண்றேன், 153B has been added, but it has not yet been notified, so nobody can be charged under 153B. And சிஆர்பிசில வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம பாக்குறதுன்றது வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967. அந்த ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல என்னன்னா in Unlawful Activities Prevention Act 1967, for clause G of section 2, the following clause shall be substituted. So unlawful association தான் என்னன்றதுக்கான மீனிங் தான் 2Gல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து ஏர்லியரா என்னன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய எந்த அசோசியேஷனோ இல்ல அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய எந்த அசோசியேஷனுமே அன்லாஃபுல் அசோசியேஷன் சொல்லி 2Gல சொல்லியிருந்தாங்க. சப்சீக்வெண்டா இப்போ 153A-Bன்னு இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் வந்து செக்ஷன்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய அஃபென்ஸை பண்ணக்கூடிய எந்த அசோசியேஷனுமே அன்லாஃபுல்ன்றத ஆட் பண்ணாங்க. அதுதான் செக்ஷன் 2G ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1972 ஓவர். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து இப்போ புதுசா இருக்கக்கூடிய சிஆர்பிசில வந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் தான். லைக் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ்னு சொல்ல முடியாது, சிஆர்பிசி 1973 வந்ததுக்கு அப்புறமா வந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983. ஸோ இதுல நம்ம லக்கிலி நமக்கு வந்து அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா ரேப் ரிலேட்டட் அஃபென்சஸ்ல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தது இதுக்கப்புறம் வர அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாத்துலயுமே. ஆனா கடைசியா இப்போ 2018ல அந்த கத்துவா ஆசிஃபா இன்சிடென்ட்க்கு அப்புறமா 2018ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் தான் ரேப் ரிலேட்டட் அஃபென்ஸ் பொறுத்த மட்டும் இருக்குன்றதுனால
இந்த 1983 ஆக்ட்ல இருந்து 2005, 2015, 2013 இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ்ல எல்லாம் வந்து ரேப் ரிலேட்டட் அஃபென்சஸ் சம்பந்தமான அமெண்ட்மெண்ட்ஸ் எதையும் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாம் சப்சிக்வெண்டா ரிப்பீல் ஆயிருச்சு. இப்போ சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ இந்த 1983 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயே வந்து ரேப் ரிலேட்டட் அஃபென்சஸ் சம்பந்தமான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க. இப்போதான் ரேப் ரிலேட்டட்னு சொல்றோம். அப்போ வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ்ன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இது எதுவுமே இட் இஸ் நாட் ஹோல்டிங் குட். ஏன்னா சப்சிக்வெண்டா நிர்பயா இன்சிடென்ட்க்கு அப்புறமா 2013ல வந்து அமெண்ட்மெண்ட்லயே அது சேஞ்ச் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா வந்து கத்துவா இன்சிடென்ட்க்கு அப்புறமா 2018ல வந்ததுல திரும்பியும் சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ நம்ம ஃபைனலா வந்து 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அதை பார்த்தா போதும். ஸோ இது எல்லாமே இந்த ரேப் ரிலேட்டட் செக்ஷுவல் அஃபென்சஸ் சம்பந்தமா வந்த எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து 6 செக்ஷன்ஸ் இருக்கு மொத்தமா கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983ல. ஸோ இதுல வந்து செக்ஷன் 1 வந்து ஆப்வியஸ்லி ஷார்ட் டைட்டில், திஸ் ஆக்ட் மே பி கால்ட் த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983. அண்ட் செக்ஷன் 2 வந்து முக்கியம். இதுலதான் வந்து செக்ஷன் 228 ஆஃப் ஐபிசியை உள்ள கொண்டு வந்தாங்க. 228A ஆஃப் ஐபிசி வாஸ் இன்சர்டட். நமக்கு வந்து 228A ஆஃப் ஐபிசி என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரேப் ரிலேட்டட் விக்டிம்ஸ், அதாவது இப்போ நம்ம ரேப் ரிலேட்டட் விக்டிம்ன்ற வேர்ட் யூஸ் பண்றோம். எர்லியரா செக்ஷுவல் அஃபென்சஸ்ல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது, டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் விக்டிம் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சர்டன் அஃபென்சஸ் என்னன்றத வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சர்டன் அஃபென்சஸ்ன்றது மோஸ்ட்லி 376, 376A, 376AB இது எல்லாமே வந்து 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா மாறினது. அதனாலதான் இது இந்த லிஸ்ட் வந்து அடுத்தடுத்து சப்சிக்வெண்டா மாறிட்டே இருக்குன்றதுனால தான் நான் வந்து ஃபைனலா இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அதுல பாத்துக்கலாம்னு சொன்னேன். ஸோ இந்த 228Aன்ற ப்ரொவிஷன் வந்து கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983ல தான் இன்சர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது அப்பதான். சப்சிக்வெண்டா அதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. நீங்க ஐபிசி பேர் ஆக்ட்ல செக்ஷன் 228 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் நோட் வந்து இன்சர்டட் பை அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 43 ஆஃப் 1983 இருக்கும். சப்சிக்வெண்டா வந்த சேஞ்சஸ் எல்லாமே அடுத்தடுத்த ஃபுட் நோட்ல இருக்கும். 2013ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு பாருங்க, 2018ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த இன்சர்ட் ஆனது 228Aன்றது வந்து 1983 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி செக்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 3 வந்து இந்தியன் பீனல் கோட் த ஹெட்டிங் ஆஃப் ரேப் வந்து occurring immediately before 375 and 376 the following heading and sections shall be substituted. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி ஐபிசில ஆஃப் ரேப்ன்ற டேர்ம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல செக்ஷுவல் அஃபென்சஸ்னு மாத்தினாங்க. சப்சிக்வெண்டாவும் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ நான் அதையும் அடுத்தடுத்து என்னன்றத சொல்றேன். ஸோ ஆஃப் ரேப்னு வந்தது, இப்போ செக்ஷுவல் அஃபென்சஸ்ன்றத மாத்திட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து ஸோ ஐ எம் ஸ்கிப்பிங் ஆல் தீஸ் செக்ஷன்ஸ் டுகெதர் 375 ஏன்னா இது எல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போறது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐபிசில வந்து ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சிஆர்பிசில கரஸ்பாண்டிங்கா சேஞ்ச் வந்திருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி செக்ஷன் 4 ஆஃப் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983ல செக்ஷன் 327 ஆஃப் சிஆர்பிசில வந்து ஒரு விஷயத்த வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலா வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் என்னன்னா, கோர்ட் வந்து இட் இஸ் ஓபன் டு ஆல், ஃப்ரீ ஆக்சஸ். ரேப் ரிலேட்டட் அஃபென்ஸா இருக்கிற வந்து பண்ணணுங்கிறது. இதுல என்னன்னா எக்ஸெப்ஷன்ஸ் வந்து the inquiry into and trial of rape or an offense under section 376 etc. shall be conducted in camera, provided that the presiding judge may, if he thinks fit, or an application made by either of the parties, allow any particular person to have access to or be or remain in the room or building used by the court. Where any proceedings are held under subsection 2, it shall not be lawful for any person to print or publish any matter in relation to such proceedings except with the previous permission of the court. In camera proceedings are irukkanundradhu provision, but provided judge வந்து presiding judge வந்து presiding officer if he thinks fit na
எந்த அப்ளிகேஷன் ஆன் அன் அப்ளிகேஷன் சூமோட்டோவா கிடையாது, ஆன் அன் அப்ளிகேஷன் மேட் பை ஐதர் ஆஃப் த பார்ட்டிஸ், எந்த பர்டிகுலர் எனி பர்டிகுலர் பர்சன் இவங்க தான் அப்படின்றது கிடையாது. அந்த அப்ளிகேஷன் சாட்டிஸ்பாக்டரியா இருக்கிற பட்சத்துல எந்த பர்டிகுலர் பர்சனையும் அந்த அந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கிற இடத்துல, அந்த ட்ரையல் நடக்கிற இடத்துல ஜட்ஜ் வந்து பெர்மிட் பண்ணுவாரு. ஸோ அதுதான் செக்ஷன் 327 ஆஃப் சிஆர்பிசி. அண்ட் அடுத்தது வந்து செக்ஷன் 5ல நான் சொன்ன மாதிரியே இங்க வந்து புதுசா 228A ப்ரொவிஷனை வந்து ஐபிசியில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன்றது வந்து என்ன மாதிரியான அஃபென்ஸ்ன்றதை கிளாஸிஃபை பண்ணணுங்கிறதுக்காக ஷெட்யூல் 1 ஆஃப் சிஆர்பிசியில் சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 228A ஆஃப் ஐபிசின்றது காக்னிசபிள், பெயிலபிள் அண்ட் ட்ரையபிள் பை எனி மேஜிஸ்ட்ரேட்ன்றது தான் செக்ஷன் 5 ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983. அண்ட் அடுத்தது வந்து செக்ஷன் 6. நான் இந்த செக்ஷன்ன்றதெல்லாம் சொல்றது வந்து கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல உள்ள செக்ஷன்ஸை நான் சொல்றேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ரெண்டுத்துக்கும். கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் செக்ஷன் அதுல வந்து செக்ஷன் 6ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 114A ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ன்ற ப்ரொவிஷனை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிசம்ப்ஷன் as to absence of consent. நான் ப்ரொவிஷன் படிக்கிறேன். In a prosecution for rape under A or B or C, D, etc. of section 376 of IPC, where sexual intercourse by the accused is proved, and the question is whether it was without the consent of the women alleged to have been raped, and she states in her evidence before the court that she did not consent, the court shall presume that she did not consent. ஒண்ணுமே கிடையாது. ரேப் ரிலேட்டட் அஃபென்சஸ்ல ஒரு விக்டிம் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு விக்டிம் வந்து ஒரு பாக்ஸ்ல ஏறி இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் நடந்தது, கன்சென்ட் இல்லாம நடந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ற பட்சத்துல கோர்ட் வந்து அவங்க சொன்னதுதான் ப்ரிசம்ப்ஷனா எடுத்துக்கணும். ஷால் ப்ரிசியூம் தட் தேர் வாஸ் நோ கன்சென்ட். ஸோ இப்ப இதுல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்க வேண்டியது என்னதுன்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ் மேல ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ் மேல போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, கன்சென்ட் இருந்தது, அந்த விக்டிம் லேடி வந்து கன்சென்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய பர்டன் வந்து அக்யூஸ்ட் மேலதான் இருக்கும். கன்சென்ட் இல்லாம நடந்ததுன்னு விக்டிம் ப்ரூவ் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. ஸோ பர்டன் ஷால் ப்ரிசியூம் இன் ஃபேவர் ஆஃப் த விக்டிம் தட் தேர் வாஸ் நோ கன்சென்ட்ன்றதுனால the burden of proof will be shifted upon the accused, and he shall be liable to prove that there was consent. So இதுதான் section 114A of Indian Evidence Act of 1872. இந்த ப்ரொவிஷனை கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983 மூலமா தான் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983 ஓவர் 1983லயே ரெண்டாவது கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து அதுல வந்து 7 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் செக்ஷன் 1 வந்து ஷார்ட் டைட்டில், அண்ட் செக்ஷன் 2ல தான் வந்து நம்ம எல்லாரும் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் 498A ஆஃப் ஐபிசி, அதாவது சாப்டர் 20A ஆஃப் ஐபிசி வந்து இன்சர்ட் பண்ணதே இந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983. இந்த கிரிமினல் லா செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983 மூலமா தான் சாப்டர் 20A or section 498A of IPC was inserted. So அது nothing but cruelty by husband or relatives of husband. So இந்த ப்ரொவிஷன் நமக்கு தெரியும். ஸோ நான் இதுக்குள்ள டீட்டெயிலா போக விரும்பல. அண்ட் ஸோ இப்போ வந்து அடுத்த அமெண்ட்மெண்ட் இந்த ஆக்ட்ல என்ன கொண்டு வந்தாங்க, செக்ஷன் 1 பார்த்துட்டோம். செக்ஷன் 2ல தான் சாப்டர் 20A இன்சர்ட் பண்ணாங்கன்றது பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து செக்ஷன் 3 என்னதுன்னா, சிஆர்பிசியில செக்ஷன் 174ல ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஸோ இன் செக்ஷன் 174 subsection 3, for the words when there is any doubt regarding the cause of death, or when there for any other reason the police officer considers it expedient so to do, the following shall be substituted, namely, when the case involves suicide by a woman within 7 years of a marriage, or the case relates to the death of a woman within 7 years of a marriage in any circumstance raising reasonable suspicion that some other person committed an offense in relation to such women, the case relates to a
the case relates to the death of a woman within 7 years of her marriage and any other relative of the woman has made a request in this behalf, there is any doubt regarding the cause of death, the police officer for any other reason considers it expedient to do so, he shall என்ற வார்த்தையை தான் இது பண்ணாங்க. ஸோ இதுல என்னன்னா நம்ம இந்த ப்ரொவிஷன் நமக்கு வந்து நம்ம ஃபெமிலியரான ப்ரொவிஷன் தான். ஸோ இதுல வந்து 7 இயர்ஸ்க்குள்ள லைக் மேரேஜ் ஆன டேட்ல இருந்து 7 இயர்ஸ்க்குள்ள சூசைடோ இல்ல 7 இயர்ஸ் ஐ மீன் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ் 7 இயர்ஸ்க்குள்ள டெத் ஆஃப் அ விமன்ல லைக் சஸ்பிஷன் இருந்தாலோ இல்ல அண்ட் விமனோட ரிலேட்டிவ் யாரோ சொன்னாங்க இல்ல எங்களுக்கு வந்து இந்த இந்த இவங்க இறந்ததுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, ஸோ இதை வந்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னாலோ இல்ல அந்த காஸ் ஆஃப் டெத்தை பொறுத்த மட்டும் டவுட் என்ன டவுட் ஏற்பட்டாலோ இல்ல அந்த கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த ரீசன் எனக்கு ஏதோ படுது, எனக்கு வந்து இது வந்து இந்த டெத்துல வந்து ஏதோ இருக்க மாதிரி எனக்கு தோணுது, ஸோ இதை வந்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னாலோ he shallன்றது தான் அந்த ஷால்ன்றது தான் மாத்தினாங்க. ஸோ அதாவது இது நத்திங் பட் சிச்சுவேஷன்ஸ் அண்டர் விச் போஸ்ட்மார்ட்டம் ஆஃப் அ மேரேஜ் லைக் விக்டிம் இஸ் மேண்டேட்டரின்றது தான். சூசைட் வித்தின் 7 இயர்ஸ், சஸ்பிஷியஸ் டெத் வித்தின் 7 இயர்ஸ், இது ரெண்டுமே மேரிட் விமன். மேரிட் விமன் வந்து 7 இயர்ஸ்க்குள்ள இறந்து இந்த சஸ்பிஷியஸ் டெத்தும் இல்லை சூசைடும் இல்லை, ஆனா ரிலேட்டிவ்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டெத் வந்து சஸ்பிஷியஸ் டெத்தா இருந்தா ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் போலீஸ் ஆஃபீஸர் ஷால். ஸோ அதுல தான் வந்து இந்த மேண்டேட்டரி ப்ரொவிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஆர்பிசியில செக்ஷன் 174 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இதை நீங்க இன்னும் டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் a second. போலீஸ் டு என்கொயர் அண்ட் ரிப்போர்ட் ஆன் சூசைட். ஸோ இதுதான் இந்த ப்ரொவிஷனு. ஸோ அதில் தான் வந்து செக்ஷன் 174 clause 3 வந்து நீங்கள் அந்த சிஆர்பிசி செக்ஷன் 174 எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதோட ஃபுட் நோட்லேயே சொல்லியிருப்பாங்க சப்ஸ்டிடியூட்டட் பை ஆக்ட் 46 of 1983. இந்த ரீசன்ஸ்லாம் இருந்தால் he shall subject to such rules as by the state government may prescribe on his behalf forward the body with the view to it being examined to the nearest civil surgeon. முன்னாடி வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இப்போ வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இந்தந்த சிச்சுவேஷன்ஸ்ல போலீஸ் ஆஃபீஸர் ஷால் ஃபார்வர்ட் இட் லைக் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போட்டிருக்க ரூல்ஸ்க்கு உட்பட்டு அந்த பர்டிகுலர் விக்டிமோட பாடியை நியரஸ்ட் சிவில் சர்ஜனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் கேரி அவுட் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணணும். he has no other option, it is a mandatory provision. So இந்த சேஞ்ச் தான் ஆக்சுவலி கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983 மூலமா கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 3 முடிஞ்சிருச்சு. நான் சொல்ற செக்ஷன் வந்து கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல உள்ள செக்ஷன். அண்ட் அடுத்து செக்ஷன் 4 வந்து செக்ஷன் 176 ஆஃப் சிஆர்பிசில ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. For the words when any person dies while in the custody of the police, the words brackets and figures when any person dies while in the custody of police or when the case is in the nature referred to in clause 1, 2, 3 of 174 shall be substituted. 174ல இப்ப நம்ம முன்னாடி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ்ன்றது 176க்கும் அப்ளை ஆகும். இன்கொயரி பை 176ன்றது என்ன ப்ரொவிஷன்னா இன்கொயரி பை மேஜிஸ்ட்ரேட் இன்டு காஸ் ஆஃப் டெத். 174ன்றது வந்து போலீஸ் டு என்கொயர் அண்ட் ரிப்போர்ட். 176ன்றது வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து என்கொயர் பண்றது. ஸோ 174ல இவங்க கொண்டு வந்த கிளாஸஸ்ன்றது வந்து 176க்கும் பொருந்துன்றது தான் செக்ஷன் 4 ஆஃப் கிரிமினல் லா செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983. ஸோ டன். அண்ட் அடுத்தது வந்து செக்ஷன் 5 வந்து 198A ஆஃப் சிஆர்பிசி. அதுல வந்து 198A என்னதுன்னா ப்ராசிக்யூஷன் ஆஃப் அஃபென்சஸ் அண்டர் 498A ஆஃப் ஐபிசி. ஸோ 498A வந்து இங்கேதான் கொண்டு வந்தாங்கன்றதுனால அதை எப்படி ப்ராசிக்யூட் பண்றதுன்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து 198A சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி 498A வந்து இன்சர்ட் பண்ணப்பட்ட ப்ரொவிஷனோ 198Aவும் இன்சர்ட் பண்ண ப்ரொவிஷன் தான். அதுக்கான என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்ன்றத 198A டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நான் டீப்பா போகல.
அண்ட் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 498A இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங்காக ஷெட்யூல் 1 ஆஃப் சிஆர்பிசிலேயே அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ அதில் வந்து சாப்டர் 20A ல 498A வந்து என்ன மாதிரியான அஃபென்ஸ்னா காக்னிசபிள், நான் பைலபிள் அண்ட் ட்ரையபிள் பை எனி மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜம்பிங் டு செக்ஷன் 7 ஆஃப் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட், செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1983ல செக்ஷன் 113A ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா புதுசாவே கொண்டு வந்திருக்காங்க. So I'll read out the section. When the question is whether the commission of suicide by a woman has been abetted by husband or by relative of her husband, and it is shown that she had committed suicide within a period of 7 years from the date of marriage, and that her husband or such relative or of her husband had subjected her to cruelty, the court may presume, having regard to all the other circumstances of the case, that such suicide has been abetted by her husband or by such relative of her husband. ஸோ இதுல வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்த ப்ரிசம்ஷன் ரேப் ரிலேட்டட் அஃபென்ஸ்ல கன்சென்ட் இல்லைங்கிறது ஷால் ப்ரிசியூம். இதுல வந்து மேரிட் விமன் வந்து 7 இயர்ஸ்க்குள்ளே சூசைட் கமிட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்துல மே ப்ரிசியூம் செக்ஷன் 113A. ஸோ இதுல மே ப்ரிசியூம் என்னன்னா இந்த 7 இயர் பீரியடுக்குள்ள ஒரு மேரிட் விமன் வந்து சூசைட் கமிட் பண்ணியிருக்காங்க, அதே சமயத்துல அந்த ஹஸ்பண்டோ அந்த ரிலேட்டிவோ அந்த விக்டிம் விமன், அதாவது இறந்து போன விமனை வந்து குரூவல்டிக்கு வந்து உட்படுத்தி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ப்ரூவ் ஆச்சுன்னா, இது மட்டும் இல்லாம மத்த எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸையும் கோர்ட் வந்து கணக்குல எடுத்துட்டு கோர்ட் மே ப்ரிசியூம் தான். இட் இஸ் நாட் நெசசரி தட் த கோர்ட் ஷால் ப்ரிசியூம். எல்லா ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்குல கோர்ட் வந்து கணக்குல எடுத்துக்கிட்டு கோர்ட் வந்து இட் மே ப்ரிசியூம் தட் அந்த மேரிட் விமன் சூசைட் பண்ணதுக்கான ரீசன், அதாவது அந்த ஹஸ்பண்டோ அந்த ரிலேட்டிவோ அபெட் பண்ணி தான் அந்த மேரிட் விமன் வந்து சூசைட் கமிட் பண்ணாங்கன்னு கோர்ட் வந்து மே ப்ரிசியூம் பண்ணிக்கும்ன்றது தான் செக்ஷன் 113A. மறந்துடாதீங்க, ரேப் ரிலேட்டட் அஃபென்ஸ்ல ப்ரிசம்ஷன்றது ஷால் ப்ரிசியூம். கமிஷன் ஆஃப் சூசைட் பை மேரிட் விமன்றது வந்து செக்ஷன் 113A கீழே கோர்ட் மே ப்ரிசியூம். So we are done with Criminal Law Second Amendment Act of 1983. Moving on to Criminal Law Amendment Act of 1993. So இதுல வந்து என்னன்னா obviously section 1 வந்து this act may be called the Criminal Law Amendment Act of 1993, and அடுத்த section in the Indian Penal Code after section 364 the following section shall be inserted. So இதுல வந்து section 364 தான் வந்து இன்சர்ட் பண்ணப்பட்ட புதுசா லைக் நாட் அன் அமெண்ட்மெண்ட், புதுசா உள்ள கொண்டு வரப்பட்ட செக்ஷன் வந்து 364A. ஜஸ்ட் அ மினிட். ன்றது என்னன்னா கிட்னாப்பிங் ஃபார் ransom etc. So whoever kidnaps or abducts any person or keeps a person in detention after such kidnapping or abduction and threatens to cause death or hurt to such person, or by his conduct gives rise to a reasonable apprehension that such person may be put to death or hurt, or causes death or hurt to such person in order to compel the government or any other person to do or abstain from doing any act or to pay ransom, shall be punishable with death or imprisonment for life and shall also be liable to fine. ஸோ இதை வந்து நீங்க ப்ரொவிஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 3 போர்ஷனா பிரிச்சுக்கோங்க. எந்த போர்ஷன் அஃபென்ஸ், அடுத்த போர்ஷன் வந்து எதுக்காக செய்யறாங்க, என்ன இன்டென்ஷனோட செய்யறாங்கன்றது முக்கியம். தேர்ட் போர்ஷன் வந்து பனிஷ்மெண்ட் என்னன்றது. ஸோ எதை செய்யக்கூடாது, கிட்னாப் பண்ணாலோ அப்டக்ட் பண்ணாலோ இல்ல டீடைன் பண்ணாலோ, இது எது பண்ணாலுமே என்ன இன்டென்ஷனோட கவர்மெண்ட்டையோ இல்ல எந்த ஒரு பிரைவேட் பர்சனையோ ஏதோ ஒரு பர்சனையோ ஒரு செயலை செய்ய சொல்லியோ இல்ல செய்யாம தடுக்கிற விதமாவோ இல்ல ரான்சம்னா லைக் என்ன சொல்றது, கடத்தி வச்சுட்டு பணம் கேட்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ரான்சம் கேட்டாலோ இது எல்லாமே இட் இஸ் அன் அஃபென்ஸ். ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் தான் தேர்ட் போர்ஷன். பனிஷ்மெண்ட் என்னதுன்னா ஷால் பி பனிஷபிள் வித் டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அண்ட் ஃபைன். ஸோ ஆர் ஃபைன் கிடையாது, டெத் ஆர் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன். ஸோ இதுதான் பனிஷ்மெண்ட் செக்ஷன் 364A கீழே. ஸோ இப்போ அடுத்து செக்ஷன் 3 ஆஃப் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1993 என்ன சொல்லுதுன்னா,
செக்ஷன் 39 ஆஃப் சிஆர்பிசி ஆஃப் 1973. ஸோ 364A வந்து ஜஸ்ட் அ மினிட். ஆஃப் சிஆர்பிசி வந்து என்னன்னா பப்ளிக் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ். ஸோ இதுல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் கொடுத்து அந்த அஃபென்சஸ் வந்து நடக்குது இல்ல அது வந்து எவ்ரி பர்சன் அவேர் ஆஃப் த கமிஷன் ஆர் ஆஃப் த இன்டென்ஷன் ஆஃப் எனி அதர் பர்சன் டு கமிட் அண்ட் அஃபென்ஸ் பனிஷபிள். இது நடக்க போகுதுன்ற நாலேஜ் வந்து ஒருத்தருக்கு தெரிய வருது, இவன் இந்த மாதிரியான அஃபென்சஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ்ல ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு தெரிய வருதுன்ற பட்சத்துல பப்ளிக் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை அந்த டியூட்டி they are duty bound to give information of the apprehension of such happening of a offense to the nearest magistrate or police officer regarding commission or intention. இந்த மாதிரி நடக்க போது இல்ல இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை பப்ளிக் வந்து கொடுக்கணுங்கிறது இட் இஸ் டியூட்டி காஸ்ட் அண்டர் செக்ஷன் 39. அதுல அந்த கொடுக்கப்பட்ட லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ்ல இப்ப புதுசா 364A நீங்க ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த அஃபென்ஸையும் ஆட் பண்ணாங்க. ஸோ செக்ஷன் 364A கீழே இந்த அஃபென்ஸ் நடக்க போகுதுன்னு பப்ளிக்கு தெரிஞ்ச பட்சத்துல அதை வந்து நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டையோ இல்ல போலீஸ் ஆஃபீஸர்ட்டையோ இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறது இட் இஸ் அ டியூட்டி காஸ்ட் அண்டர் செக்ஷன் 39 ஆஃப் சிஆர்பிசி 1973. அண்ட் ஆப்வியஸ்லி செக்ஷன் புதுசா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் சிஆர்பிசியில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். என்ன அமெண்ட்மெண்ட்னா 364Aன்றது என்ன கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ்ன்றது காக்னிசபிள், ட்ரையபிள் பை செஷன்ஸ் அண்ட் நான் பெயிலபிள். ஸோ இதுதான் ஷெட்யூல் 1 ஆஃப் சிஆர்பிசியில் வந்த அமெண்ட்மெண்ட்ன்றது. ஸோ வி ஆர் டன் வித் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1993. நான் கண்டினியூ பண்ணட்டா? இட்ஸ் ஆல்ரெடி 9-10. லைக் இன்னும் 2005, 2013, 2018 இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்களா? கண்டினியூ பண்ணலாமா? 100 நாள் மேடம், 100 நாள் கூட செஷன் வச்சுக்கலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஓகே சார். ஏன்னா இது ஓவர்லாய்ட் ஆயிடுமோன்றது என்னோட டவுட். அதனால ஐ அம் ஓகே வித் எனிதிங். நீங்க டிசைட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா ஐ வில் ப்ரோசீட் அக்கார்டிங்லி. ஓகே ஓகே. பார்ட்டிசிபென்ட்ஸ் கண்டினியூ பண்ணலாங்களா, 100 நாள் மாற்றிக்கலாங்களா? கண்டினியூ பண்ணலாம் சார். மை ஒப்பீனியன் சார். சாரி சார். ஓகே சார். பட் நான் இன்னொன்னும் சொல்லிடுறேன். 2005 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது லைக் வந்து இட்ஸ் பிரிட்டி ஸ்மால் ஒன். அதுல ஒரு 9 செக்ஷன்ஸ் தான் இருக்கு. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2013ன்றது வந்து கொஞ்சம் பெருசு. பட் அதுலயுமே ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா நிறைய லைக் இது நான் சொன்ன மாதிரி நிர்பயா இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதுல வந்து இந்த ரேப் ரிலேட்டட் அஃபென்சஸ் சம்பந்தமா வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா சப்சிக்வெண்டா 2018ல வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 2013ம் கொஞ்சம் பெருசு தான், 2018ம் கொஞ்சம் பெருசு தான். ஸோ ஐ மைட் நீட் another 40-45 மினிட்ஸ் எனக்கு தேவைப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ யோசிச்சுட்டு சொல்லுங்க எனக்கு. இஃப் ஐ ஹவ் டு ப்ரொசீட், இஃப் எவ்ரிபடி இஸ் ஃபைன் ஐ வில் ப்ரொசீட். இல்லை அப்படின்னா நான் நோட்ஸ் கொடுக்கறதுனாலும் கொடுக்குறேன், இல்ல நான் இன்னொரு செஷன் எடுக்கிறேன். ரெடி? கேக்குதுங்க சார். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐம் ஓகே சார், ஐம் ஓகே. ஏன்னா சார் வந்து சொன்னாங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்லி ப்ரொசீட் பண்ண சொன்னாங்க. பட் 9-10 எனக்கு எவ்வளவு டைம் தேவைன்னு நான் சொல்லிடணும் இல்லையா, அதனாலதான் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஐம் ஓகே வித் எனிதிங். இல்லைங்க சார், ஆக்சுவலி எனக்கு டைம் இவ்வளவு தேவைப்படும்ன்றதை இன்ஃபார்ம் பண்ணிடணுங்கிறதுனால பண்ணேன். ஸோ ஐ எம் ஓகே வித் எனிதிங். இன்னொரு செஷன் கண்டக்ட் பண்றதுனால பண்றேன், இல்லை நான் நோட்ஸ் கொடுக்கறதுனால நான் கொடுத்துறேன். நான் வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் டு ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஐ எம் ரெடி டு ப்ரொசீட். ஓகே மேடம், ஓகே ஓகே எனக்கு கூட வச்சுக்கலாம் மேடம். நெக்ஸ்ட் வீக்ல ஒன் டே. ஓகே 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 ஓகே.
வேற ஏதாவது எனி டவுட் மேடம் இப்ப இன்னொரு எடுத்து கண்டுபிடிங்க. யாருக்காவது டவுட் இருந்தா அதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருக்காங்க அக்கா. இப்ப எடுத்த வரைக்கும் எனி டவுட் இருந்தாலும் கொஸ்டின் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரா கேளுங்க கொஸ்டின். அக்கா யாருக்கும் எந்த டவுட் இல்ல போலக்கா. ஓகே ஓகே. நடத்துனது ஓகேயா? நேத்து கொஞ்சம் நான் சாட்டிஸ்ஃபேக்டரியா நடத்தல. பட் ஏன்னா நான் ரொம்ப ஹெக்டிக்கா ஹெல்டப் ஆயிட்டேன். பட் இன்னைக்கு ஓகேயா? ஓகே தான்க்கா. கிளாஸ் நல்லா இருந்துச்சுக்கா. ஓகே ஓகே. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, கொஸ்டின் கேக்குறாங்க. பாலா சார் எனி கொஸ்டின்ஸ் கேளுங்க சார். சார் சொல்லுங்க. மேடம் வெரி குட் ஈவினிங் மேடம். நான் பாலா ஃப்ரம் கோயம்புத்தூர். எஸ் மேடம், கிளாஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது மேடம், அருமையா தேங்க் யூ இருந்துச்சு. சார். தேங்க் யூ. தென் ஐ ஹேவ் ஒன் டவுட் ஆக்சுவலா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இந்த சூசைடு த மேரேஜ் பிலோ 7 years அந்த இதுக்கு ஆடியோ என்கொயரி இன்கொஸ்ட் நடக்குது மேடம் ஆக்சுவலா. ஓகே. இப்ப இதுல வந்து எந்த விதமான அபேட்மெண்ட்டும் இல்ல, டவுரி டெத்து இல்ல அப்படிங்கறது டிசைட் பண்ணாங்கன்னா இது வந்து ஆடியோவே அந்த ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ண முடியுங்களா மேடம்? வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி வந்து தெரிய வந்ததுன்னா இன்கொஸ்ட்லயோ அல்லது வந்து என்கொயரிலயோ தெரிய வந்ததுன்னா ஓகே ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்கா? அதாவது என்னன்னா சார், இப்போ நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் மேண்டேட்டரின்றத நம்ம ப்ரொவிஷன்ல பார்த்தோம். ஸோ நீங்க கேட்கறது என்னன்னா, இப்போ சப்போஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு ஃபைண்டிங் இருக்கு, இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்ல ஒரு ஃபைண்டிங் இருக்குன்னா எது ப்ரிவேல் ஆகும், எதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தின்ற மாதிரி வேணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்க கொஸ்டினை. ஸோ இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு தான் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்திங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை விட இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ பட் ஆனா வந்து லைக் அந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து எவிடென்ஷியரி வேல்யூ ஜாஸ்திங்கிற பட்சத்துல ஆடியோவுக்கு வந்து டைரக்டா வந்து ரிலீஸ் பண்றதுக்கான பவர்ஸ் இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் வெயிட்டேஜ் வந்து ஆப்வியஸ்லி இன்கொஸ்ட்டுக்கு தான் ஜாஸ்தி. இதை நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். நான் என்னன்றதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சரி மேடம். இன்னொரு இதுலயே ஒரு டவுட் மேடம், இதுல பஞ்சநாமா வந்து இது பண்ணுவாங்களா மேடம் ஆக்சுவலா? சார் நான் சொல்லிடுறேன், நான் வந்து ஐ எம் நாட் இன்டு தட் ஆக்டிவ் கிரிமினல் பிராக்டிஸ். எனக்கு வந்து எனக்கு தெரியல, நிஜமா எனக்கு தெரியல. நான் என்னன்றத நான் டவுட்ஸ் நோட் பண்ணிட்டே இருக்கேன். நேற்று சார் கேட்டதும் சரி, இன்னைக்கு நீங்க கேட்கறதும் சரி, நான் என்னன்றத வெரிஃபை பண்ணிட்டு அத்தன்டிகேட்டடா நான் வந்து உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேங்க சார். நான் தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. சார் சொல்லுங்க சார். மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். மேடம் செக்ஷன் 153A வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல மேடம். சார் அதே சிஆர்பிசிலயும் அமெண்ட்மெண்ட் 153A(B) வந்து ஆட் ஆகும் போது சேம் பனிஷ்மெண்ட் தான் ஆட் ஆகும்னு சொன்னீங்கல்ல மேடம். அப்ப எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆனது. ஆமாங்க சார். ஆக்சுவலி வந்து நான் சேம் பனிஷ்மெண்ட் தான்ன்றதை நான் மீன் பண்ணது என்னன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். நான் both 153A and B were inserted provisions. லைக் அது எல்லாம் ரொம்ப நியூ ப்ரொவிஷன். அதுல சேஞ்ச் எல்லாம் கொண்டு வரல, புதுசாவே இன்சர்ட் பண்ணாங்க. ஸோ 153A என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட் தான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் தனித்தனியா ஞாபகம் வச்சுக்க வேண்டாங்கிறதுனால நான் வந்து சொன்னேன். ஏன்னா அதுல நான் சொல்லியிருப்பேன், ப்ரமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து வேர்ட்ஸோ இல்ல வந்து ஆக்ட் மூலமா செய்யறது அப்படின்றது இருந்தது. இப்பயுமே நான் சொன்னதுல ஒரு தப்பு இருக்கு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 153A வந்து இன்சர்ட் பண்ணப்பட்ட ப்ரொவிஷன் வந்து 1972ல. ஐம் சாரி, நான் எங்கேயோ ஐம் கோயிங் ராங். இந்த ஆர்கனைசஸ்ன்ற வேர்டு தான் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. லைக் முன்னாடி இருந்ததுன்றது வந்து இந்த என்மிட்டியை வளர்க்கறதுக்கு வார்த்தையோ இல்ல செயலோ பை வேர்ட்ஸ் ஆர் பை ஆக்ட் இருந்ததுன்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ்ன்றது 153A முன்னாடி இருந்தது. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1972க்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, வேர்ட்ஸ் ஆக்ட்னு மட்டும் கிடையாது, ஆர்கனைஸ் பண்ணாலோ ட்ரில்லு, எக்ஸசைஸ், மூவ்மெண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணாலோ இட் இஸ் அன் அஃபென்ஸ்ன்றது 153B கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட். ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் அப் டு 3 years ஆஃப் ஃபைன் ஆர் போத்.
இத பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல இந்த என்மிட்டியை வளர்க்குற விஷயங்களை வந்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல வழிபாட்டு தலங்கள்ல பண்ணா அப் டு 5 years பிளஸ் ஃபைன்னு சொல்லியிருந்தேன். 153B பனிஷ்மெண்ட் என்னதுன்னா இந்த அப் டு 3 years ஆர் ஃபைன் ஆர் போத்ன்னு சொன்னேன் இல்லையா? பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இல்லாம மற்ற இடங்கள்ல இந்த அஃபென்ஸ் நடந்திருந்துன்ற பட்சத்துல என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே தான் 153Bக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால சொன்னேன். அப் டு 3 years ஆர் ஃபைன் ஆர் போத் தான் 153Bக்கும் பனிஷ்மெண்ட். 153Aல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல அது நடந்ததுன்னா அப் டு 5 years பிளஸ் ஃபைன்ன்றது. சரி, ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே சார். வேற யாருக்காவது எனி டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார்.